வணக்கம். 174 பாயிண்ட்ஸ் இன்ட்ராடே ஸ்விங். மார்க்கெட் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு காலையில். பட் மெயின் பிரச்சனை இங்கே கிடையாது. நம்ம இந்த மார்க்கெட்டில் எங்கே போகுது, இதில் வந்து நிறைய பேர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க தட் இந்தியாவில் வந்து லாஸ்ட் 15 டேஸில் எஃபிஐ ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் வந்து நிறைய கேஷ் எடுத்துகிட்டு வந்துருக்கிறாங்க. இதெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் டெம்பரவரி, இதெல்லாமே இருக்கட்டும். மெயின் பிக்சர் வந்து அங்கே யூஎஸில் ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம டிசம்பர் மாதத்துலேருந்து ஒரு விஷயத்தை பேசிகிட்டு இருக்கோம். எத்தனை பேர் எந்த யூடியூப்ல எவ்வளோ பேர் வந்து இதை பற்றி பேசினாங்கன்றது எனக்கு தெரியாது. பட் ஆரம்ப கட்டத்தில் இருந்து தட் வாஸ் மை மேஜர் ஃபோக்கஸ் ஏரியாவாக இருந்துச்சு. அதுதான் வந்து மார்க்கெட்டோட டைரக்ஷன்ஸ் கொடுக்கும்ன்றது நம்ம பேசிட்டு இருந்தோம். 30 இயர் யூஎஸோட பாண்ட் இன்னைக்கு இப்போ லாஸ்ட் ஒரு 1 வீக்காக வந்து எல்லா சேனல் ஆகட்டும், எல்லா யூடியூபும் ஆகட்டும், எல்லா அனலிஸ்ட்டும் ஆகட்டும் அதை தான் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம முதலே அதுக்கு கொடி ஏற்றியாச்சுப்பா, அதை அப்பயே பாருன்னு. ஒரு அலை வாரத்துக்கு முன்னாடியே வந்து ஒரு டைரக்ஷன்ஸ் இப்படி தான் போகுதுன்றது நம்ம வந்து லார்ஜர் பிக்சர் நம்ம பார்க்குறோம். லார்ஜர் பிக்சரில் வந்து இன்றைக்கி டேட்டில் வந்து நீங்கள் வந்து விஷயத்தை வந்து வேறு மாதிரி பார்க்குறீங்க, நம்ம வேறு மாதிரி பார்க்குறோம். நீங்கள் நியூஸ் வந்ததுக்கப்புறமா சார்ட்டை வந்து பார்த்துட்ருக்கீங்க. நியூஸ் வந்துச்சு, இந்த நியூஸ் வந்தனால இது இப்படி ரியாக்ட் ஆகுது, இந்த கதையெல்லாம் வந்து நிறைய பேசியாச்சு. நம்ம வந்து முதலே வந்து சொல்கிறோம் சார்ட்டில் வந்து இது மாதிரி சில இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது, இதுக்கான ரிலவெண்ட் நியூஸ் வரும். அண்ட் அந்த ரிலவெண்ட் நியூஸ் என்னவா இருக்கலாம்ன்றது நம்ம ஓரளவுக்கு கெஸ் பண்ணுறோம். அண்ட் 50-60% ஆஃப் த டைம் நம்ம கெஸ் வந்து கரெக்டாக இருக்குது. மேபி ஒரு டைம் 2 டைம் ஒன்று மிஸ் ஆகலாம். பட் மெஜாரிட்டி ஆஃப் த டைம் ஒரு நியூஸ் வரத்துக்கு முன்னாடி இது மாதிரி ஒரு நியூஸ் வருதுன்றதை நம்ம கெஸ் பண்ண முடியுது. அகெயின் அண்ட் அகெயின் சார்ட்டை வச்சு இது பண்ண முடியுன்றதை நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம். எட் அகெயின் திஸ் ட்ரூ. 8 மாதம் கழிச்சு இன்னைக்கு டேட்டில் வந்து எவ்ரிபடி இஸ் டாக்கிங் அபவுட் யூஎஸ் பாண்ட். நம்ம வந்து ஃப்ளாகை வந்து டிசம்பர் மாதத்துலேயே ஏற்றியாச்சு. ஆனால் இதான் வந்து ஜாக்கிரதை. அண்ட் இது பார்த்துட்டே இருங்க, இதை வந்து டிப் ஆகி வந்திருக்கு. மே மாதத்தில் கூட வென் இட் டச்ட் ஒரு 5.26 போயிட்டு ரிவர்ஸ் வந்தப்போ பெருசாக மேலே தூக்க போகுதுன்றது வி நியூ இட். இதுக்கு ரிலவெண்ட்டாக வந்து கோல்டு மற்ற மெட்டல்ஸ்லாம் வந்து இதாகுன்றதை நம்ம எதிர்பார்த்தோம். இப்போ மெயின் கதை 2007 ரைட். எத்தனை பேத்துக்கு ஞாபகம் இருக்குன்றது தெரியாது. 2007 சம்வேர் இன் நவம்பர் டிசம்பரில் வந்து மார்க்கெட் கிராஷ் ஆக ஆரம்பிச்சிச்சு. அண்ட் 2008 வந்து இட் ஃபெல். அண்ட் இந்தியன் மார்க்கெட் க்ளோஸ் அபவுட் 60% வந்து விழுந்துச்சு. ஸோ அதுக்கான மெயின் பிக்சர் எங்கே ஆரம்பிச்சிச்சு, 2007 சம்வேர் இன் ஜூலை ஆகஸ்டில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இன்னைக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஹையில் டச் ஆகிருக்கு. யூஎஸோட இன்ட்ரெஸ்ட் ரேட் யூஎஸோட இன்னைக்கு மார்னிங் ரைட் 5.34% இருந்துச்சு. 30 வருஷம் பாண்ட் 5.4 கொஞ்சம் ஜாஸ்தி 5.34 இதுதான் இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, பிலோ 3 வந்து வந்திருக்கு. 5.3க்கு வந்து கீழே வந்துருச்சு. தட்ஸ் ஓகே. பட் டேஞ்சர் வந்து இன்னும் இருக்குது. அண்ட் இது வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து எப்போ வந்துச்சு, 2007 வந்துச்சு. ஸோ ஞாபகம் வச்சுங்க, ஜஸ்ட் ரிலேட் ரைட். நம்மளோட வேலை வந்து காப்பி அடிக்கிறது தான். ஸோ இப்போ இப்படி இருக்குது. அன்னைக்கு டேட்டில் இதே மாதிரி யார் இருந்தாங்க, 2007 இருந்துச்சு. ஸோ 2007 கடைசி ஒரு 3 மாதம் எப்படி இருந்துச்சு, ஃபஸ்ட்டு 2 மாதம் வந்து 2008 எப்படி இருந்துச்சுன்றது பாருங்கள். தென் உங்களால் டார்கெட் வந்து செட் பண்ண முடியும். இப்போ ஆல்மோஸ்ட் வி ஆர் டாக்கிங் அபவுட் 19 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்த லெவல் வந்து வந்திருக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட். இதுக்கான எதிர்வொலி என்ன, ஷார்ட் டேர்ம் இன்ட்ரெஸ்ட் ரேட். 10 இயர் பாண்டில் கூட இன்ட்ரெஸ்ட் ரேட் தார்மாராக ஏறி இருக்குது. ஆல்மோஸ்ட் 4.6 பக்கமாக வந்துருச்சு, விச் இஸ் நாட் குட். போன வாரம் ஜாப்பனீஸ் பேங்க் ஆஃப் ஜப்பான் வந்து ஆல்மோஸ்ட் $5.5 trillion பாண்டு, யூஎஸ் பாண்டு வந்து விற்கிறதா இருந்தாங்க. அப்போ யூஎஸ் பாண்டை விற்கிறதுன்றது ஒன்று, ரெண்டாவது வந்து டாலரை விற்று ஜாப்பனீஸ் எண்ணெய் வாங்குவாங்க. அப்போ பாண்ட் மார்க்கெட்டும் காலி, ரெண்டாவது டாலரும் காலி. ஏன்னா டாலரை விற்றுட்டு அவங்க ஜாப்பனீஸ் எண் வாங்குவாங்க. அண்ட் ஜாப்பனீஸ் எண் வாங்கும்போது ஜாப்பனீஸ் எண் பிகம்ஸ் ஸ்ட்ராங்கர். அவன் தான் $5.5 trillion விற்கிறான்னு சொன்னால் சைனீஸ் கவர்மெண்ட்டும் வந்து ஆல்மோஸ்ட் $650 billion வந்து விற்கிறாங்க. எவ்வளோ, $650 billion. ஆல்மோஸ்ட் இவங்க 2 பேருமே சேர்ந்து $6 trillion வந்து 6 trillion ஜாஸ்தி பாண்டை வந்து விற்கிறாங்க. அமெரிக்கா என்ன பண்ணுது, அவசரமாக வந்து அவங்களோட கரன்சியை வந்து ஸ்டாப் பண்ணி ஆகணும்ல. இதுக்கு அமெரிக்கன் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுது, ரொம்ப சிம்பிள், இவங்களே வந்து பாண்ட்ஸை வந்து பைபேக் பண்ணுறாங்க. ஏன்னா மார்க்கெட்டில் வந்து ஹெவி பாண்ட் சப்ளை வந்துருச்சுன்னு சொன்னால் மதிப்பில்லாத போயிடும். ஸோ கவர்மெண்ட்டே வந்து அந்த பாண்ட்ஸ் எல்லாமே திரும்பி வாங்குது. வாங்குறதுக்கு துட்டு எங்கே,
ஒயிட் பேப்பரில் சக்குன்னு டாலர் அடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ ஹெவி டாலர் பிரிண்டிங் இஸ் ஹேப்பனிங். அப்போ ஹெவி டாலர் பிரிண்டிங் ஆகும்போது என்ன ஆகும்? டாலர் மதிப்பு காலி. ஏற்கனவே ஜாப்பனீஸ்காரன் டாலரை டம்ப் பண்ணுறான், ரைட்? ஏன்னா அப்போ தான் ஜாப்பனீஸ் என் வாங்க முடியும். ப்ளஸ் இவங்களும் வந்து எக்ஸ்ட்ரா பிரிண்ட் பண்ணுறாங்க. அப்போ ஜாப்பனீஸ் அமெரிக்கனோட டாலர் மதிப்பு என்ன ஆகும்? வீக் ஆகும். அந்த ஒரு ரீசனால் தான் இப்போதைக்கு கோல்டு ஷூட் ஆகிட்டுருக்கு. ட்ராப்பில் போய் மாட்டிக்காதீங்க. ஏன் மாட்டிக்கக்கூடாதுன்னு சொன்னால், இந்தியன்ஸ் வந்து நிறைய பேர் இப்போ கோல்டு வந்து நல்லா ஏறி இருக்குது. ஆல்மோஸ்ட் 2000 rupees பக்கமாக ஏறி இருக்குது. அடுத்த விதத்தில் யோசனை பண்ணி பாருங்களேன். யூஎஸில் காசு இல்லை, கோல்டு விற்றாங்க. கனடாவில் கேஷ் இல்லை, கோல்டை விற்றாங்க. யூரோப்பில் கேஷ் இல்லை, கோல்டை விற்றாங்க. ரஷ்யாவில் 2-3 மாதமாக வந்து கேஷ் இல்லை, கோல்டை விற்றாங்க. வாங்கின கோல்டு எல்லாமே வந்து யார் வாங்கியிருக்காங்க? 2 ஆளுங்க. ஒன்று சைனீஸ் கவர்மெண்ட், ரைட்? 2வது இந்திய மக்கள். இவங்க 2 பேர் தான் வந்து அதிகபட்சமாக வந்து வாங்கியிருக்கிறாங்க. இப்போ சைனாவோட நிலைமையும் மோசமாக போயிட்டுருக்கு. லாஸ்ட் ஒரு 6 days-ஆக எடுத்துங்களேன், 654 பேங்க்ஸ், எவ்வளோ? 654 பேங்க், சைனாவில் இருக்கிற பேங்க் வந்து திவால் ஆயிடுச்சு, க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பணம் இல்லை. டிபாசிட்டர்ஸ் போய் கேஷ் கேட்குறாங்க, ஆப் ஒர்க் ஆகலை, நெட் ஒர்க் ஆகலை, ஏதோ ஒரு காரணத்தை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் லோக்கல் போலீஸ் இஸ் நாட் ஏபிள் டு சப்போர்ட். அவங்க வந்து ரைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து கேட்கலாம், 654 பேங்க்கா? அப்பா, இந்தியாவிலே மோர் தென் 1000 பேங்க்ஸ் இருக்குப்பா. நீங்கள் வந்து மெயின் பேங்க்கை மட்டும் பார்க்காதீங்க. கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ்லாம் இருக்குல்ல, அதில் தான் இருக்கிற அத்தனை ஃபோர்ஜரியும் நடக்கும். அண்ட் சைனாலையும் அதில் தான் நடந்துகிட்ருக்கு. அண்ட் இது மட்டும் இல்லாத பெரிய பேங்க்கும் வந்து ஒரு 4-5 பேங்க், அக்ரிகல்ச்சர் பேங்க்குன்னு நினைக்கிறேன், இவங்களாம் வந்து பெரிய லெவலில் வந்து அடி வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ சைனாக்கு உள்ளாரையும் நிறைய பிரச்சனைகள் ஓடிட்டுருக்கு. தயவு செஞ்சு கூகுளில் போயிட்டு சைனாவில் எத்தனை பேங்க் கொலாப்ஸ் ஆகிருக்கு இன் லாஸ்ட் 10 daysன்றது கூகுள் பண்ணி பாருங்கள். இந்த இது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் வரவே இல்லை. ஸோ மெயின் பிரச்சனை யூஎஸில் ஓடிட்டுருக்கு, சைனாவில் ஓடிட்டுருக்கு. நம்ம இன்னைக்கு நிஃப்டியோட டார்கெட் என்ன? நம்மளோட போர்ட்ஃபோலியோவில் வந்து எவ்வளோ % ஏறி இருக்குது? எஃப்ஐஐஸ் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இதில் ஒரு நபர் வந்து 10,000 பாயிண்ட் மேலே போகும்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. பிக்சர் வேறு மாதிரி ஓடிட்டுருக்கு. ரியல் சுனாமி வந்து சுற்றி நடந்துகிட்ருக்கு. நீங்கள் உங்களோட இப்படி பார்க்காதீங்க, இப்படி பாருங்கள். வி ஆர் குளோபலி கனெக்டட். ஸோ ஞாபகம் வச்சுங்க. ஆனாலும் இன்றைக்கி வந்து ஒரு 4 ஸ்டாக்குக்கு நான் வந்து இலக்கு நான் கொடுக்குறேன். 4 வேணாம், 3 ஸ்டாக்குக்கு நான் கொடுக்குறேன். அண்ட் 3 ஸ்டாக்குக்குமே நான் வந்து ஏன்றது காரணம் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ ஞாபகம் வச்சுங்க, ஜப்பானை வந்து 5.5 ட்ரில்லியனுக்கு விற்கிறாங்க, சைனா 650 ட்ரில்லியனுக்கு விற்கிறாங்க. இதுக்கான பாதிப்பு ஹெவியாக இருக்குது. அண்ட் யூஎஸில் பாண்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற 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 பாண்டோட வேல்யூஸ் குறையும். அதாவது உங்களோட கேபிட்டல் குறையும். நீங்கள் வந்து 100 ரூபாய்க்கு பாண்ட் வாங்கியிருக்கீங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட்டு இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொன்னால் அது வந்து மேபி 95க்கு வரலாம், இல்லை 90க்கு வரலாம், இல்லை 85க்கு வரலாம், டிபெண்டிங் ஆன் தி டென்யூர். ஸோ அப்போ உங்களோட 100 ரூபாய்க்கு ஒரு லோன் வாங்கியிருப்பீங்க. யூஎஸில் ட்ரெஷரியில் காசு போடுறவங்க பூரா அதுக்கு அகெயின்ஸ்டாக லோன் வாங்குவாங்க. ஸோ இப்போ 95 ரூபாய்க்கு வந்துருச்சு. அப்போ இங்கே வந்து மார்ஜின் கேட்பாங்க. இவங்களால கொடுக்க முடியாது. ஒன்று இந்த பாண்டை விற்கணும், இல்லை இந்த ஸ்டாக்கை விற்கணும். இந்த ஸ்டாக்கை விற்றா மார்க்கெட் கிராஷ் ஆக ஆரம்பிக்கும். திஸ் இஸ் ஹவ் த ஹோல் கேஸ்கேடிங் ஹேப்பன்ஸ். அண்ட் லிவரேஜிங், பயங்கர லிவரேஜிங்கில் வந்து இருக்குது. இந்தியாவில் வந்து நல்ல வேலை யார் வந்து யோசனை பண்ணி இந்த எஃப்என்டோவில் லிவரேஜிங் எடுத்து விட்டாங்கன்றது தெரியாது. அன்றைக்கி டேட்டில் நிறைய பேர் திட்டினாங்க, நானே திட்டி இருக்கிறேன். வீடு வாங்கினாவே நம்ம வந்து 15% தான் மார்ஜின் கொடுக்குறோம், மீதி 85% வந்து லோன் கிடைக்குது. இது ஏன் நம்மளுக்கு வந்து எஃப்என்டோவில் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்றது நானே பேசியிருக்கிறேன். பட் இன்னைக்கு டேட்டில் வந்து தட்ஸ் அ பிளெஸ்ஸிங், ரைட்? இந்தியாவில் மார்ஜின் ட்ரேடிங்கில் வந்து ஹெவியாக வந்து இன்வெஸ்ட் ஆகிருக்காங்க. க்ளோஸ் அபவுட் 1,50,000 crores வந்து மார்ஜின் ட்ரேடிங்கில் வந்து இன்வெஸ்ட் ஆகிருக்கு. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துங்க. ஸோ மார்க்கெட்டில் இந்த 100 பாயிண்ட் 50 பாயிண்ட் அப் அண்ட் டவுன் போகிறத வந்து யோசிக்காதீங்க. பெரிய சுனாமி வந்து நடந்துகிட்ருக்கு. அண்ட் டெஃபினட்டாக அது வந்து இந்தியாவுக்குள்ளாரையும் பாதிப்பு வரும். ஏன்னு சொன்னால் இட் இஸ் ஆல் ஜியோபாலிட்டிக்கல்னு எடுத்துக்கோங்க. எப்படியா இருந்தாலும் கமாடிட்டி ப்ரைஸிங்ஸ் வந்து அடிப்படும். ஸோ லிக்விடிட்டிஸ் அடிப்படும். அவனுக்கு அங்கே மார்ஜின் ஷார்ட் ஆகும்போது இங்கே செல் பண்ணிட்டு போகிறதுக்கும் சான்சஸ் நிறையா இருக்குது. அடுத்த மேஜர் பிரச்சனை, இந்த மெக்கா அக்கார்டுன்னு சொல்லிட்டு ஒன்று போட்டாங்க. இந்த மெக்கா அக்கார்டுனா சவுதி அரேபியா, வீணா போன பாகிஸ்தானு, அடுத்தது வந்து டர்க்கி. அதுவும் ஒரு வீணா போன கண்ட்ரி. அதுவும் வந்து இன்ஃப்ளேஷன்ஸில் தாறுமாறாக இருக்குது.
இவங்க 3 பேர் சேர்ந்தது இல்லாத இப்போ ஈரானை உள்ளே கூப்பிட்றாங்க. ஈரான் இல்லாத இந்த சைட் பங்களாதேஷையும் வந்து உள்ளே கூப்பிட்றாங்க. ஈரான் உள்ளே போச்சு சொன்னால் இந்தியாவுக்கு வந்து ஒரு தடுமாற்றம் இருக்கலாம். பங்களாதேஷும் உள்ளே போச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கலாம். ஆனால் சவுதி அரேபியா ஏன் இது மாதிரி ஒரு பெரிய ரிஸ்க் எடுக்கிறாங்கன்றது தெரியாது. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து கொஞ்சம் ஃப்ரீ ஆனாங்க. அந்த இஸ்லாமிக்ன்ற அந்த குரூப்ன்றதை விட்டு வெளியில் வந்து உலகத்தில் வந்து வேற லெவலில் போகணும்னு நினச்சாங்க. மெயின்லி பிகாஸ் ஆஃப் துபாய் வந்து எப்படி டெவலப் ஆச்சு, அபுதாபி எப்படி டெவலப் ஆச்சு, யூஏஇ ஆஸ் எ ஹோல் வந்து எப்படி டெவலப் ஆச்சு, நம்மளும் அதே மாதிரி பண்ணலாம், பிஸ்னஸை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணலாம், ஆயில் வந்து ரொம்ப நாள் இருக்காது நினச்சிட்டு பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் அகெயின் அந்த ரிலீஜியஸ் அந்த 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 ஷெல்லுக்குள்ளே வந்து போய் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ மறுபடியும் ஞாபகம் வச்சுங்க, சவுதி அரேபியா இது மாதிரி போகும்போதும் இட் இஸ் அ டேஞ்சர் ஃபார் தெம். அண்ட் டேஞ்சர் அவங்களுக்கு மட்டும் கிடையாது, இட் இஸ் அ டேஞ்சர் ஃபார் தி வேர்ல்டு. ஏன்னா யோசிக்கிறத வந்து அவங்க வேறு மாதிரி தான் யோசிப்பாங்க. ஜஸ்ட் செக் இட் அவுட். நீங்கள் வந்து ஏஷியாவில் நடக்கிற மோஸ்ட் ஆஃப் தி இஸ்லாமிக் இஷ்யூஸ் நடக்கிறதுக்கு மேஜர் ஃபண்டிங் வந்து வாஸ் கம்மிங் ஃப்ரம் சவுதி அரேபியா. ஸோ இதில் வந்து சவுதி அரேபியா எப்படி இன்வால்வ் ஆகிருக்குன்னு சொன்னால், ஈரானில் இருந்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானை அடிக்கிறதுக்கான சில வேலைகள் நடந்துட்டு இருக்கிறதாக ஒரு பேச்சு. இதில் சவுதி அரேபியா வந்து ஒரு த்ரெட்டன் விட்டுருக்காங்க. என்ன த்ரெட் விட்டுருக்காங்கன்னா, நீ ஈரானை அடிச்சுக்கு என்ன வேணா பண்ணிக்கு, ஆனால் ஈரான் வந்து ஒரு மிசைல் கூடயும் எங்களோட ரிஃபைனரியில் பட்டுச்சுன்னு சொன்னால் சவுதி அரேபியா என்டையர் யூஎஸ் ட்ரெஷரி டம்ப் பண்ணுவோம் சொல்லியிருக்கிறாங்க. பயங்கர பவர்ஃபுல் பாம் இது, நியூக்ளியர் பாம்போட பெரிய பவர்ஃபுல் பாம். அதோட அமெரிக்கன் டாலர் முடிஞ்சிடுச்சு, குழி தோண்டி புதைச்சாச்சு. ஸோ இந்த த்ரெட்டு வந்து எவ்வளோ தூரம் உண்மைன்றது சொல்ல தெரியல, பட் இருக்கிறதாக ஒரு பேச்சு. அண்ட் அது இருக்கிறனால தான் இன்னும் யூஎஸ் வந்து ஈரான் மேலே பாம்பு போடாத இருக்கு. எனிவே, இவ்வளோ பெரிய விஷயம் நடந்துகிட்டு இருக்கும் போதும் இன்னமும் நிஃப்டி நாளைக்கு எங்கே ஓப்பன் ஆகும், டார்கெட் என்னன்றது அர்த்தம் கிடையாது. ஸோ ஞாபகம் வச்சுங்க, நிறைய வோலட்டாலிட்டிக்கான சான்சஸ் நிறையா இருக்குது இந்த வாரம். நாளைக்கு எக்ஸ்பைரி, நிஃப்டி எக்ஸ்பைரி, அண்ட் நிஃப்டி எக்ஸ்பைரி நாளைக்கு பாசிட்டிவாக இருக்காது, மோஸ்ட் லைக்லி நெகட்டிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரைட். ஸோ டவுன் சைடு எவ்வளோ தூரம் வரலாம், 2-3 நம்பர்ஸ் நான் சொல்கிறேன், ஞாபகம் வச்சுங்க. நாளைக்கு ஆகஸ்ட் 24 டவுன் சைடு ரிஸ்க் இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் 24,070 24,070 அதுதான் வந்து உங்களோட ஸ்டாப் லாஸாக இருக்கணும். நான் சொல்கிறது வந்து ஃபியூச்சர்ஸ் நம்பர், நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் நம்பர். அண்ட் அப்சைடில் வந்து 24,450க்கு மேலே தான் வந்து பை வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் பார் 24,450க்கு மேலே போச்சுன்னா பை பண்ணிங்க. அதே மாதிரி டவுன் சைடு வந்து 24,070 அது கீழே வந்துச்சுன்னா மேபி நீங்கள் வந்து ஷார்ட் பண்ணணும்னு நினச்சா பண்ணிக்கலாம். ஞாபகம் வச்சுங்க, நாளைக்கு ஆகஸ்ட் மாதத்துக்கான கடைசி ட்ரேடிங் டே. ஸோ நாளான்னைக்கு வெனஸ்டே அன்னைக்கு ஃப்ரெஷ் செப்டம்பர் ரேஞ்ச் இருக்குது. ஸோ அது மனசில் ஞாபகம் வச்சுட்டு அதுக்கு தந்தாப்பில் ட்ரேட் பண்ணுங்கள். நாளைக்கு ஹை வோலட்டாலிட்டி இருக்குது பிகாஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் இஷ்யூ ப்ளஸ் நம்மளோட எக்ஸ்பைரி. இன்னொன்று ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னன்னு சொன்னால், லாஸ்ட் வந்து ஒரு 15-20 டேஸாக நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம CAS இந்த புதுசாக சிஸ்டம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்களா NSEல, அந்த இஷ்யூனால் வால்யூம் ஆல்மோஸ்ட் டெட். ஆப்ஷன் செல்லர்ஸ் ஆகட்டும், ஆப்ஷன் பையர்ஸ் ஆகட்டும், வால்யூம் ஆல்மோஸ்ட் டெட். 50%க்கு மேலே வந்து வால்யூம் விழுந்துருச்சு. முதல்ல வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்கில், அட் தி மணி ஆப்ஷன் ட்ரேடிங்கில் 1 மினிட்ஸ் சார்ட்டோ இல்லை 3 மினிட்ஸ் சார்ட்டோ வச்சா நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு, கன்றாவியாக இருக்குது ஒன்று. ரெண்டாவது வந்து ஸ்ப்ரெட்டு, அந்த பைக்கும் செல்லுக்கும் வந்து 5 பைசா 10 பைசா வித்தியாசம் இருக்கும். இப்போல்லாம் வந்து ₹1 ₹1.5 வித்தியாசத்தில் ஓடிட்டுருக்கு. ஸ்ப்ரெட்டு பெருசாக இருந்து வால்யூமே இல்லாத சார்ட்டில் வந்து ஒரு மாதிரி நீங்கள் பார்க்கலாம் குச்சியாக இருக்கும். அது மாதிரிலாம் இருந்துச்சுன்னா ட்ரேடிங்க்கு வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. எனிவே, ஒரு விதத்தில் வந்து கவர்மெண்ட் வந்து புஷ் பண்ணிடே போங்கடா, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போங்கடான்னு சொல்லி புஷ் பண்ணிகிட்ருக்கிறது ஒரு விதத்தில் நல்ல விஷயம். இன்னைக்கு இந்த விஷயத்தோட நம்ம வந்து நிப்பாட்டிக்கலாம். மற்ற விஷயம்லாம் வந்து பேசுறதுல அர்த்தம் கிடையாது. இந்த செக்டர் இப்படி இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்றது பேசுறதுல அர்த்தம் கிடையாது. இது ஒன்று ஞாபகம் வச்சுங்க. ரெண்டாவது, நான் 3 ஸ்டாக்ஸ் பற்றி நான் பேசுகிறேன். இந்த 3 ஸ்டாக்குமே வந்து நல்ல அப்சைடுக்கான பொட்டென்ஷியல்ஸ் இருக்குது.
அடுத்தது வந்து கேட்கலாம் NTPC என்ன ஆச்சு முதலே நீங்கள் சொன்னீங்கன்னா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு, வி ஹவ் எக்ஸிட்டட். அண்ட் முதலே வந்து 70% நான் எக்ஸிட் பண்ணியிருந்தேன். சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 342ல் வந்து ஐ ஹவ் எக்ஸிட்டட் ஆல் மை பொசிஷன்ஸ், என் பர்சனல் பொசிஷன். இப்போதைக்கு வந்து என்கிட்ட 2 பொசிஷன்ஸ் வச்சுருக்கேன். ஒன்று HALல வச்சுருக்கிறேன், இன்னொன்று வந்து ஹிந்து காப்பரில் வந்து வச்சுருக்கிறேன். இந்த 2 பொசிஷனில் தான் வச்சுருக்கிறேன். நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போதும் மேபி இன்னும் 2 ஸ்டாக்ஸ் வந்து வாங்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஞாபகம் வச்சுங்க, நான் SEBI ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. என் பொசிஷன்ஸ் நான் சொல்கிறேன், என் லெவல்ஸ் நான் சொல்கிறேன். நீங்கள் உங்களோட ஹோம்ஒர்க் பண்ணிவிட்டு வாங்கணுமா வேணாமான்றது நீங்கள் முடிவு பண்ணீங்க. ஃபர்ஸ்ட் வந்து EIDPARI சக்கரை. EIDPARI சூப்பர்பாக இருக்குது. வீக்லி சார்ட் ஆகட்டும், மந்த்லி சார்ட் ஆகட்டும், ரெண்டுலேயுமே வந்து வேவ் 4 முடிச்சிருச்சு. வேவ் 3 ப்ரீவியஸ் ஹை, வேவ் 4 முடித்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. இன்றைக்கி காலையில் பியூட்டிஃபுல் வால்யூம், ரைட், வால்யூமோட வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. EIDPARI இன்றைக்கி வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்த லெவல் வந்து 861. இதுக்கான முதல் இலக்கு வந்து 945. இரண்டாவது இலக்கு வந்து 1135, 1180. இது இரண்டாவது இலக்கு. இந்த ஜோனில் வந்து போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. 180, 1180 அப்சைடில் 135 அந்த ஜோனில் வந்து போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. க்ளோஸ் அபவுட் 8-9 மாதத்தில் வந்து 1545, ஆல்மோஸ்ட் 100%, ரைட். 90% வந்து அப்சைட் நம்ம டார்கெட் கொடுக்குறோம் அடுத்த 8 to 9 months பீரியடில். அது வந்து மந்த்லி சார்ட். ஒன்று வந்து டே சார்ட்டில் ஃபஸ்ட்டு 2 டார்கெட்டை வந்து டே சார்ட்டை வச்சு நான் கொடுத்தேன். மீதி அந்த லாங் டேர்ம் வந்து வீக்லி அண்ட் மந்த்லி சார்ட்டை வச்சு கொடுத்துருக்குறேன். இதுக்கு அடுத்தபடியாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா முத்தூட் ஃபைனான்ஸ் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இன்றைக்கி வால்யூம் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. லாஸ்ட் 3 டேஸாக வந்து பெருசாக மேலே மூவ் ஆகிட்டுருக்கு. கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆகுதுல, நான் பார்க்கும்போதும் 3173ல் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. அண்ட் அகெயின் இது வந்து வீக்லி சார்ட் அண்ட் மந்த்லி சார்ட்டில் வேவ் 4 முடித்து வேவ் 5க்கு மேலே போயிட்டுருக்கு. ஞாபகம் வச்சுங்க, வேவ் 5 பேட்டர்ன்ஸ் எலியட்ஸ் வேவ் பிரகாரம் இது வந்து இப்படி தான் போகணும்னு அவசியம் இல்லை. இட்ஸ் அ ப்ராபபிலிட்டி போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. somewhere in February 2027, எங்க February 2027 இது வந்து somewhere close to about 4960 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. எங்கே இருக்குது இப்போ? ஆல்மோஸ்ட் 3200 ஜோனில் இருக்குது. இது வந்து 4960, 5000 பக்கமாக போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. 56% அப்சைட், நல்ல பொட்டென்ஷியல், நல்ல ஸ்டாக்கு. அண்ட் இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு தெரியும், சுகர் நிலைமை என்னன்றது தெரியும். சுகர் இந்தியாவில் வந்து விளைச்சல் கம்மியாக இருக்குது. இருக்கிற சுகரை வந்து எத்தனாலாக மாற்றிக்கிட்டு இருக்காங்க. ரெண்டாவது வந்து we are trying to import சுகர். அப்போ இந்தியாவில் வந்து சுகர் இல்லாத போதும் சுகர் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். சுகர் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கம்பெனிக்கு நல்லது. கோல்டு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. கோல்டு லெண்டிங் கம்பெனிஸ்க்கு கொண்டாட்டம். ஸோ இது ரெண்டுமே வந்து காரணம், நான் எதுவுமே சொல்ல வேண்டாம். இதுக்கு அடுத்தபடியாக எம்சிஎக்ஸ் வந்து டே சார்ட்லேயும் நல்லா இருக்குது, வீக்லி சார்ட்லேயும் நல்லா இருக்குது. நான் மந்த்லி சார்ட்டுக்கு போகல, டே அண்ட் வீக்லியில் நீங்கள் எடுத்துங்க, நல்லா இருக்குது. அண்ட் எம்சிஎக்ஸ் வந்து நான் பார்க்கும்போதும் 3262ல் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இம்மீடியட் இலக்கு ஒரு 10% அப்சைடு, 10 இல்லை 20% அப்சைடு. 3880 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒரு 500 ரூபா அப்சைடு, சரியா? ஸோ ஞாபகம் வச்சுங்க, 3 ஸ்டாக் சொல்லியிருக்கிறேன். உலகத்தில் இருக்கிற சுனாமி பற்றி பேசியிருக்கிறோம். உங்களை எப்படி நீங்கள் பாதுகாக்கணும்னு நினைக்கிறீங்களோ பாதுகாத்துங்க. மார்க்கெட் கிராஷ் ஆச்சுன்னு சொன்னால், யூஎஸ் மார்க்கெட், ரைட், இந்தியன் மார்க்கெட் பற்றி நான் பேசவே இல்லை. கிராஷ் ஆச்சுன்னு சொன்னால் ஒன்றும் இல்லை, டெமோ வந்து 2007-8 அந்த மார்க்கெட்டை வந்து எப்படி இருந்துச்சுன்றதை அங்கே பாருங்கள். லேமன் பிரதர்ஸ் கொலாப்ஸ் ஆனது எப்படி ஆச்சுன்றது நீங்கள் பாருங்கள். என்ன ஆகலாம்ன்றது நீங்களே போட்டுங்க. ஆகுன்றது நான் சொல்ல, பட் ப்ராபபிலிட்டி இஸ் தேர். பாண்ட் மார்க்கெட் தான் ஃபஸ்ட் அடிச்சிச்சு, அதுக்கப்புறமா ஸ்டாக் மார்க்கெட் வந்துச்சு வித்தின் 3 months. என்ன நேயர்களே, இன்றைக்கி பரவலான நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கிறோம். அண்ட் ஒரு விஷயம் வரத்துக்கு முன்னாடியே சார்ட் வச்சு வரலாம்ன்றதை நம்ம கெஸ் பண்ண முடியுது. அண்ட் அதுக்கான காரணம் என்னவா இருக்குன்றதை நம்ம கெஸ் பண்ண முடியுது. நியூஸை வச்சு மார்க்கெட் கிடையாது, சார்ட்டை வச்சு நியூஸ் வருது. அண்ட் நியூஸை வச்சு மார்க்கெட் ஆடுது. ஸோ கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள், சார்ட் முக்கியமா, நியூஸ் முக்கியமா, மார்க்கெட் முக்கியமான்றது பார்க்கலாம். என்ன நேயர்களே, உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட்டை நான் எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.